ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு vlog பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஃபேமிலியோடு சேர்ந்து நான் வெளில போனேன். ஒரு சின்ன ஒரு பர்சனலாக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லோரும் ஃபேமிலியோடு போயிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியிலேயும் கொஞ்சம் ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி போனோம். போயிட்டு ஒரு குப்தா பவனில் ஒரு சூப்பரான ஒரு வெஜிடேரியன் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியோடு போய் லஞ்சும் சாப்பிட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டே அவுட் ஃபேமிலியோடு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் போயிட்டு இது மாதிரி ஒரு குட்டியாக ஒரு லஞ்சோடு முடிச்சுக்கிட்டோம். ஸோ கும்பமேளா பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் போகிறாங்க. என் ஃபேமிலியிலேருந்தும் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா அவ்வளோ ஒரு சோலோ ட்ராவலர், அவ்வளோ ஒரு தீவிர ஆன்மீக பயணம் பண்ணுறதுல ரொம்ப தீவிர பக்தி அவங்க. ஸோ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா ஒன் டே டூர் இதில் நான் நிறைய ஒன் டே டூருக்கான பிளான் சென்னையில் சுற்றி உள்ள இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன் டே டூர் போகணுன்னாக்கா நீங்கள் திருத்தணி, அவங்க போன டூர் பார்த்திங்கன்னா திருத்தணி, அதுக்கப்புறம் சோளிங்கரில் இந்த விஞ்சிலே இப்போல்லாம் போட்டாச்சு. போய் தாராளமாக சுவாமி தரிசனம் பண்ணலாம். சோளிங்கர், அதுக்கப்புறம் வர வழியில் சுருட்டப்பள்ளி, இந்த மூணையும் போகிற மாதிரி ரூட்டை பார்த்துட்டு அவங்களே ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வந்தாங்க. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா கும்பமேளாவுக்கு பஸ்ஸில் தான் போனாங்க. நான் எனக்கு ரொம்ப பயங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப பயம். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் விசாரிக்கும் போது நிறைய நியூஸ்லாம் பார்க்கும்போது எக்கச்சக்க கூட்டம். அங்கே போனால் சர்வே ஆகிறதே ரொம்ப கஷ்டம். இவங்க அதுவும் சீனியர் சிட்டிசன் எப்படி போயிட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப பயம் எனக்கு. ஆனால் மார்னிங் கிளம்பி பஸ்ஸில் இதே மாதிரி ஸ்லீப்பிங் பெட்டெலாம் இருக்கிற மாதிரி ஒரு பஸ்ஸில் தான் புக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3 பஸ்ஸு 108 பேர் கிட்டத்தட்ட போனாங்க. போகிற வழியில் ஆந்திரா கிட்டே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆக்சிடெண்ட். ஒரு பெரிய லாரி எங்கள் அம்மா படுத்துன்னு இருக்கிற அந்த பெட்டுக்கு நேரே பயங்கரமாக மோதிச்சு. ரொம்ப பயந்துட்டாங்க எல்லாருமே. எனக்கு இது கேட்டோன்னே ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் ஒவ்வொருத்தரையும் ஆஸ் ஏ டாக்டராக பார்த்திங்கன்னா அவங்க இவ்வளோ ஏஜுக்கு அப்புறம் எல்லா ஊருக்கும் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம், என்கரேஜ் பண்ணுறோம். அப்படி இருந்தாலுமே ஏன்னா எல்லா நேரங்கள்லையும் என்னால் கூட எல்லாராலையும் போக முடியாது. ஏன்னா பிகாஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுறேன், ஃபேமிலியை பார்க்கணும், குழந்தைங்க, ஹஸ்பண்ட் எல்லாரையுமே பார்க்கணும், ஃபாதர் இன்லா எல்லாருமே நான் பார்த்தாகணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் என்னால் கூட போக முடியாது. பட் அவங்க பார்த்திங்கன்னா தைரியமாக போகிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் நான் அவங்கள அமைச்சிட்டு ரொம்பவே பயப்படுவேன். அதே மாதிரி நான் பயந்த மாதிரி இந்த தடவை ஆந்திரா கிட்ட ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் காட்ஸ் கிரேஸ் உயிருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. என்ன ஆயிடுச்சு, டோர் மட்டும் பயங்கரமாக அந்த எக்ஸிட் ஆக முடியாமல் லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் மூலியமாக எல்லோரும் அதே ட்ராவல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக வேறு ஒரு பஸ்ஸு அந்த இடத்துல இருந்தது. அதே மாதிரி சூப்பரான ஒரு பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி எல்லாருமே சேஃபாக போயிட்டு வந்துட்டாங்க. பட் ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் அவங்க ரிஸ்க் எடுத்து இது மாதிரி போகும்போது, ஏன்னா அவங்க ஹார்ட் பேஷண்ட் வேறு, ரொம்ப நடக்க முடியாது, ரொம்பவே குண்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு தனியாக ஒரு பேக்கை தூக்கிக்கிட்டு நடந்து சர்வே பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ரிட்டையர்டு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு தான் இது மாதிரி ஆன்மீக பயணம் போக ஆரம்பித்தாங்க. என்ன தான் சுற்றி நிறையா பேர் இருந்தாலும் யாருமே தெரிஞ்சவங்க இல்லை இல்லையா. அதில் சர்வே ஆறுது போயிட்டு தனியாக ஒவ்வொன்றையும் மேனேஜ் பண்ணி அவங்களோட லக்கேஜ்லேருந்து ஒரு ஃப்ளைட்டாக இருக்கட்டும், இல்லை ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை இது மாதிரி பஸ்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுத்தையும் இறங்கி ஏறுறதுலேருந்து அடுத்தவங்களோட உதவி இல்லாமல் பண்ண முடியாதுங்கும்போது எப்படி இவ்வளோ மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே ஆச்சரியமாக இருக்கும். ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவங்க ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஒவ்வொரு கோவிலும் தேடி 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 போய் பார்த்து அந்த அவ்வளோ அழகாக புக்கும் வெளியிடுவாங்க, அவ்வளோ அழகாக எழுதுவாங்க. நான் நிறைய கேட்பேன். இது அவ்வளோ பிரச்சனை வருங்க. நானே அவங்களோட நிறைய வாட்டி போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு சரியாக இருக்காது. திடீர்னு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் பிரச்சனையாக இருக்கும். குளிக்கிறது நமக்கு எதிர்பார்த்த மாதிரி ஹோட்டல் கிடைக்காது. அதுவும் இந்த சதுரகிரிலாம் நான் போகும்போது பார்த்திங்கன்னா சதுரகிரி மேலேயே படுத்துங்கிடும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த வசதியும் கிடையாது. பயங்கர குளிர். நாங்கள் எங்களுக்கு தெரியல, திடீர்னு போய் தங்கினோம், போர்வை கூட இருக்காது. அவ்வளோ குளிரில் என்னால் சர்வே பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ஏஜுக்கு அவங்க சர்வே பண்ணி அவங்க ஒன்று தான் சொல்லுவாங்க, உன்னோட டெஸ்டினேஷன் என்ன, உன்னோட டெஸ்டினேஷன்
கும்பமேளாவில் போய் குளிக்கிறது அப்படின்னா அதுக்கு நடுவில் ஃபுட்டு இல்லை, 2 நாளாக வந்து ஃபுட்டு இல்லாமல் இருந்திருக்காங்க. அங்கே அவ்வளோ கூட்டம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அங்கெல்லாம் அவ்வளோ கூட்டமாக. ஸோ அத்தனை பேருக்கும் ஃபுட்டு வந்து அந்த ஊரில் அரேஞ்ச் பண்ணுறதே கஷ்டமாக இருந்தது. ப்ரெட்டு, பிஸ்கெட்டு அது மாதிரியெல்லாம் வந்து சாப்பிட்டு சர்வே பண்ணி போய் குளிச்சுட்டு வந்திருக்காங்க. எனக்கே நிறைய வந்து அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, உன்னோட டெஸ்டினேஷன் வந்து ஒரு இடத்த போய் பார்க்குறதோ இல்லை உன்னோட அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நடுவில் உள்ள பிரச்சனையை வந்து உன் கண்ணுக்கு தெரியவே கூடாது. உன்னோட டெஸ்டினேஷன் அதை அடையிறதுல மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் உன்னால் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும்னு எனக்கு நிறையா சொல்லுவாங்க. ஸோ அவங்க போகிற ஊர் வந்து அவங்க என்னென்னா ஒரு சில ஒவ்வொரு ஊரையும் வந்து பார்த்து பார்த்து தான் செலக்ட் பண்ணி போவாங்க. ரொம்ப நிறைய இப்போ கூட வந்து மந்திராலயம் அடுத்தது இந்த டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த டூர் கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபுல்லும் அவங்கள என்கேஜ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மந்திராலயம் டூர் கூட போகிறாங்கன்னா அங்கே போனாங்கன்னா கூட அந்த டூர் பிளான்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இதை மாதிரி நிறையா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 40 நம்ம போக ஆரம்பிச்சிடணும். எங்கள் அம்மா மாதிரி 65 இயர்ஸ்க்கு அவங்க போகிறாங்க. பட் எல்லாராலையும் நடக்க முடியுமா, போக முடியுமாங்கிறதுலாம் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே இந்த மாதிரி வில் பவர் இருக்குமாங்கிறதும் தெரியாது. இப்போ என்னாலலாம் வந்து இன்னொரு 20 வருஷம் கழிச்சு என்ன போக சொன்னீங்கன்னா சத்தியமாக என்னால் போக முடியாது. ஸோ நான் கண்டிப்பாக அந்த டூர் பிளானையும் உங்களுக்கு வாங்கி நான் வந்து நிறைய வந்து இது மாதிரி டூர் பிளான் ஆன்மீக சுற்றுலாலாம் நீங்கள் போகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய டூர் பிளான்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து எப்படி பிளான் பண்ணி ஒரு டூர் மூலியமாகவும் நீங்கள் போகலாம், இல்லைனா பர்சனலாகவும் நிறையா வந்து நம்மளே அரேஞ்ச் பண்ணியும் போகலாம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன். நான் ரொம்ப நாளாக வந்து கேட்டுக்கிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியும் காஞ்சிபுரம் நான் அடிக்கடி போவேன். ஃபர்ஸ்ட்டு நான் தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து கற்றுக்கிட்டு நான் வரையும் போது கூட காமாட்சி அம்மனை தான் சூஸ் பண்ணி வரைஞ்சேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அடிக்கடி போகிறது உண்டு. கடவுளை போய் பார்த்தாக்க அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அதுவும் அம்பாளை வந்து பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிம்மதி தருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பிராஸில் ஆன ஒரு காமாட்சி அம்மன். அவ்வளோ எக்ஸலண்ட் ஃபியூச்சர்ஸுங்க. காசு வந்து கொஞ்சம் கூட தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் தரலாம். ஏன்னா அவ்வளோ அழகான கை வேலைப்பாடுகள். அந்த கையில் இருக்கிற கரும்புலேருந்து கிளியிலேருந்து அந்த புடவை வந்து அம்பாளுக்கு வந்து அவ்வளோ அழகாக நேர்த்தியாக வந்து சாத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிராஸ்லேயே வந்து நேர்த்தியாக அந்த கிரீடம்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த பிறை, அந்த தலையில் இருக்கிற பிறையிலேருந்து அந்த புடவை சாத்துறதுலேருந்து பார்த்திங்கன்னா அழகாக கால் மடக்கி உட்காந்து கையில் கரும்போட இந்த பக்கம் கிளியோட ரொம்ப ரொம்ப அழகாக அந்த கண் பார்வை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. அவ்வளோ அழகான ஒரு அம்மனாக வந்து எனக்கு வந்து கிடச்சிது. இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்தது. ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தேன் நான் வந்து ஆனால் எனக்கு கரெக்டாக இதை மாதிரி அழகாக அமையணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்காகவே இது வந்து அமைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இந்த அம்பாள் வந்து வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ அழகான ஒரு அம்மனாக வந்து எனக்கு வந்து கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ட்டு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு விஷயத்தில் உங்களை சந்திக்கிறேன். டாடா.